வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனவனுக்கு தெரியும், நான் திருடன், நான் பொய்யன், நான் மோசக்காரன், காமவிகாரன், இச்சைக்கள்ளன் என்று சொல்லி அவனவனுக்கு அவளவளுக்கு தெரியும். நம்ம கையில் இருக்கிற கேட்ஜெட்ஸ், பார்க்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள், கேட்கிற காரியங்கள், கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஒருவன் இதை கெடுத்தால் நான் அதை கெடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நமக்கு தெரியணும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறார். ஜெபிப்போமா. கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. நீங்க வரப்போறீங்க ஆண்டவரே. உம்மை எதிர்கொள்ள ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் ஆண்டவரே நடுவானத்திலே உம்மை எதிர்நோக்கி வர எங்களுக்கு தேவ சாயலை தினந்தோறும் முடுத்துங்கப்பா. பரிசுத்த கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.